என் பெயர் ராதிகா. வாழ்க்கை என்பது பல திருப்பங்கள் நிறைந்தது என்பதே என் திருமணத்திற்குப் பிறகுதான் நான் உணர்ந்தேன். நான் திருமண வயதை அடைந்தவுடன் என் பெற்றோர் எனக்கு ஒருவரனே பார்த்தார்கள். அது என் சொந்த அத்தையின் மகன்தான். எனக்கு 2 அத்தைகள். அதில் பெரிய அத்தை மகனான திலீப் என்பவரைதான் நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்கள் குடும்பம் ஒரு பெரிய கூட்டுக் குடும்பம் போலத்தான். என் இன்னொரு அத்தைக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பெயர் கார்த்தி. அவன் இப்போதுதான் ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் அவன் பெயருக்கேற்றாற்போல மிகச் சுட்டி பையன். எப்போதும் துருதுருவனே எதையாவது செய்து கொண்டே இருப்பான். பெரியோர்கள் நிச்சயித்தபடி என் திருமணம் மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. திருமண சடங்குகள் முடிந்ததும் அன்று இரவு எங்கள் வீட்டில் முதலிரவு ஏற்பாடுகள் மிக அமர்கலமாக நடந்தன. உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க எனக்குள் ஒருவித பதற்றமும் பொது வாழ்க்கையே பற்றிய 1000 கற்பனைகளும் ஓடிக்கொண்டிருந்தன. இரவு சுமார் மணி இருக்கும். என்னை அழகாக அலங்காரம் செய்து என் கணவர் திலீப் காத்திருந்த அந்த அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். கையில் ஒரு செம்பு பால் மற்றும் பல எதிர்பார்ப்புகளுடன் நான் அறைக்குள் நுழைந்தேன். திலீப் மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த அந்த காதல் மயக்கத்தை நான் கவனித்தேன். இன்று இரவு மட்டும் விடியவே கூடாது என்று என் மனது அந்த இறைவனை வேண்டியது. திலீப் மெல்ல பொன்னகைத்து, "வா ராதிகா, என் பக்கத்தில் உட்கார்" என்று அழைத்தார். "என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா?" என்று அவர் கேட்க, நான் வெட்கத்தில் தலை குனிந்து சிரித்துவிட்டு என் கையில் இருந்த பாலை அவரிடம் கொடுத்தேன். அவர் சிரித்துக்கொண்டே, "இந்த நேரம் பால் குடிக்க வேண்டிய நேரம்தான், ஆனால்" என்று சொல்லிவிட்டு அந்த செம்மை கீழே வைத்தார். என் கையை பிடித்து மென்மையாக முத்தமிட்டார். நான் அந்த மொத்த மழையில் நனைய தயாரானேன். நாங்கள் இருவரும் அந்த மெத்தையில் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு திலீப் களைப்பில் உறங்கிவிட்டார். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த அமைதியான நள்ளிரவில் நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. யாரோ ஒரு கை என் வாயை பலமாக மூடியது. நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். என் கண் முன்னே திலீப் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்படியென்றால் என் வாயை மூடியது யார்? என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. அந்த நள்ளிரவு நேரத்தில் என் வாயை மூடியது யார் என்று தெரியாமல் நான் தவித்த தவிப்பு இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் கணவர் திலீப் அருகில் உறங்கிக் கொண்டிருக்க இந்த அந்நிய நபர் யார்? அந்த இருட்டில் அவன் என்னை அணைத்து முத்தமிட்டபோது என் கணவர் செய்யும் அதே முறையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. அவன் என்னிடம் நடந்து கொண்ட விதம் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நினைவிருக்கும் அளவுக்கு ஆழமாக பதிந்தது. ஒரு கட்டத்தில் நேரம் ஓடுவதை உணர்ந்த நான் செல்போனில் மணியே பார்த்தேன். அது அதிகாலை. நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இனி இவனை இங்கே வைத்திருக்கக் கூடாது என்று முடிவு செய்து அவனை பத்திரமாக அறையிலிருந்து வெளியில் அனுப்பி வைத்தேன். அதிகாலை மணி இருக்கும். நான் குளித்து முடித்துவிட்டு கடவுளை வணங்கிவிட்டு வழக்கம் போல சமையலறைக்கு சென்றேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் காபி தயாரித்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தேன். அத்தையிடம் காபியை கொடுத்தபோது அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தார். என் கண்கள் எதையோ மறைப்பது போல அவருக்கு தெரிந்திருக்கலாம். அத்தை திடீரென்று என் முகத்தை பார்த்து, "ராதிகா, நடந்த விஷயம் அனைத்தும் எனக்கு தெரியும்" என்று அழுத்தமாக சொன்னார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனேன். கையில் இருந்த காபி கப் நடுங்கியது. என்ன சொல்றீங்க அத்தை என்று பதற்றத்துடன் கேட்டேன். அத்தை எதேப் பற்றிச் சொல்கிறார்? முதல் இரவு அறைக்குள் நடந்ததையா, அல்லது நான் யாரையோ வெளியே அனுப்பியதையா? என் மோனே வேலை செய்யவில்லை அத்தை. நிதானமாக, "சரிபோ, நேரம் வரும்போது எல்லாம் புரியும். முதல்ல அவனை எழுப்பி காபி கொடு" என்றார். அத்தைக்கு எல்லாம் தெரிந்திருக்குமா இல்லையா என்ற குழப்பத்திலேயே நான் அறைக்கு சென்றேன். அங்கே திலீப் எழுந்திருந்தார். நான் காபி கொடுக்கப் போனபோது அவர் குறும்புத்தனரமாக என் கையை பிடித்து இழுத்தார். "அப்புறம் காபி சாப்பிடலாம், முதல்ல இங்க வா" என்றார். நான் அத்தையின் பேச்சை நினைத்து குழப்பத்தில் இருந்ததால், "முதல்ல காபியை குடிங்க" என்று சொல்லிவிட்டு
அங்கிருந்து நழுவி சமையலறைக்கு சென்றேன். அன்று காலை திலீப்புக்கு பிடித்தமான உணவுகளையும் சில இனிப்பு பலகாரங்களையும் விசேஷமாக தயார் செய்து அனைவருக்கும் பரிமாற காலை உணவை முடித்துவிட்டு திலீப் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றுவிட்டார். அப்போது அத்தை என்னிடம் வந்து, ராதிகா, இந்த ரூமை சுத்தம் செய்துவிட்டு மதிய உணவுக்கு ஏற்பாடு செய் என்று சொன்னார். நான் வேலையில் மூழ்கியிருந்தபோது திடீரென்று எங்கள் வீட்டுக்கு என் சின்ன அத்தையும் அவர் மகன் கார்த்தியும் வந்தார்கள். சின்ன அத்தை வந்ததும், என்ன மருமகளே, எப்படி இருக்க மாப்பிள்ளே? திலீப் என்ன சொல்றான், சந்தோஷமா இருக்கியா என்று நலம் விசாரித்தார். அப்போது கார்த்தி என் முன்னே வந்து நின்று, என்ன அத்தாட்சி, எப்படி இருக்கீங்க என்று ஒரு குறும்பான புன்னகையுடன் கேட்டான். நான் பதிலுக்கு சிரித்தேன். இதை தூரத்திலிருந்து கவனித்த பெரிய அத்தைக்கு முகம் மாறியது. சரி சரி, நின்னைக்கிட்டே இருக்காம மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு என்று என்னை விரட்டினார். சமையலறைக்கு நான் சென்றபோது என் சின்ன அத்தையும் எனக்கு உதவியாக உள்ளே வந்தார்கள். சமையல் வேலைகளுக்கு நடுவே சின்ன அத்தை மெதுவாக என் காதோரம் வந்து, என்னம்மா, நேத்து சந்தோஷமா இருந்தியா என்று கேட்டுவிக்கத்தில் என்னை சிரிக்க வைத்தார். அவர் கையில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து என் தலையில் வைத்துவிட்டு, நீ என்றும் சந்தோஷமாக இருக்கணும், நீயும் என் மருமகள்தான் என்று பாசத்தோடு சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு போன் வர அவர் பேசுவதற்காக மாடிக்கு சென்றார். நான் தனியாக சமைத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் கண்ணில் ஏதோ ஒரு தூசி விழுந்துவிட்டது. என்னால் கண்ணை திறக்க முடியவில்லை. அந்த சமயம் கார்த்தி ஓடி வந்து, அத்தாச்சி, என்னாச்சு என்று கேட்டு என் முகத்தை ஏந்தி பிடித்து என் கண்களை மென்மையாக ஊதத் தொடங்கினான். சரியாக அந்த நேரத்தில் பெரிய அத்தை உள்ளே வந்தார். அவர் பார்த்த காட்சி அவருக்கு தவறாக தெரிந்தது. கார்த்தி, என்ன செஞ்சுகிட்டு இருக்க நீ? இது உன் அத்தாட்சி இல்லே. இப்ப உன் அண்ணன் பொண்டாட்டினி நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்று இடி முழக்கம் போல கத்தினார்கள். பெரிய அத்தே சமையலறைக்குள் வந்து கார்த்தியை பார்த்து கத்திய சத்தம் அந்த வீடே அதிரும்படி இருந்தது. கார்த்தி பயந்து போய் கையை இழுத்துவிட்டான். அத்தே அவனை முறைத்து பார்த்து கொண்டே, நீ இங்க என்ன பண்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன். உன் அண்ணன் இதை பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார் என்று எச்சரித்தார். கார்த்தி முகம் வாடிப்போய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் கவலையுடன் இருப்பதை பார்த்த எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் ஒரு சிறுவன், அவனுக்கு என் மீது இருப்பது பாசம் என்று எனக்கு தெரியும். நான் மெல்ல அவன் அருகில் சென்று, கார்த்தினி, கவலைப்படாதே. உன் பெரியம்மா அப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர் மனசு நல்லவங்க, அவர் சொல்வதை நீ பெருசாக நினைக்காதே. சரிவா, சாப்பிட்டுவிட்டு மாடியில் பேசலாம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறி அழைத்துச் சென்றேன். மதிய உணவை முடித்த பிறகு என் சின்ன அத்தையும் கார்த்தியும் அவர்கள் ஊருக்கு கிளம்பிச் சென்றார்கள். அதன் பிறகு சில மாதங்கள் ஓடின. ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா தளத்திற்கு செல்ல திட்டமிட்டோம். கிளம்பும்போதே அத்தை என் மீது ஒரு கண் வைத்திருப்பதை நான் கவனித்தேன். சுற்றுலா சென்ற இடத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இடங்களை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. அத்தே, என்னால் நடக்க முடியவில்லை, நான் இங்கேயே அமர்கிறேன் என்று கூறி ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டேன். கழித்து என் கணவர் திலீப் என்னிடம் வந்து, ராதிகா அம்மாவிடம் செல்போன் சார்ஜர் இருக்கிறது, அதை வாங்கிட்டு வா என்று சொன்னார். நான் அத்தை இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றேன். அத்தே அங்கே யாரிடமோ போனில் மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் வருவதை அவர் கவனிக்கவில்லை. நான் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று அவர் பேசுவதை கேட்டேன். அத்தே போனில் யாரிடமோ, என் மருமகள் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் மிக மோசமாக நடந்து கொள்கிறாள். முதலிரவு அன்று அவள் யாரோ ஒருவனை தன் அறைக்குள் வைத்திருந்ததை நான் பார்த்தேன். நள்ளிரவில் அவள் அவனை அறையிலிருந்து வெளியே அனுப்பினாள். இருட்டாக இருந்ததால் அவன் முகம் எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அவன் உருவம் எங்கோ பார்த்த மாதிரிதான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மேலும், அது மட்டுமல்ல, என் தங்கச்சி மகன் கார்த்தி வந்தபோது அவன் இவளுக்கு
கன்னத்தில் முத்தம் கொடுத்ததை நான் பார்த்தேன். சமையலறையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் கண்ணில் தூசு விழுந்ததாம், அதை அவன் ஊதினானாம் என்று உருட்டுகிறாள். இதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்று கோபமாக கத்தினார். நான் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அத்தே, இவ்வளவு தூரம் என்னை பற்றி தவறாகப் பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. நான் உடனடியாக அவர் முன்னால் சென்று, அத்தே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று விவாதம் செய்யத் தொடங்கினேன். எங்கள் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஒற்றிக் கொண்டிருந்த போது திலீப் அங்கே வந்தார். என்ன இங்கே சத்தம், என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று திலீப் கேட்க அத்தைத்தான் போனில் பேசிய அனைத்து விஷயங்களையும் திலீப்பிடம் கொட்டினார். உன் வாழ்க்கை பாழாகிவிட்டது திலீப் என்று அத்தை அழுது கொண்டே சொன்னார். திலீப் திகைத்து போய் நின்றார். அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கேட்டார். நான் பதற்றத்துடன், திலீப், அத்தை சொல்வதெல்லாம் தவறு. கார்த்தி என் கண்ணில் இருந்த தூசியேதான் எடுத்தான். அதே அத்தே தவறாக நினைத்துக் கொண்டார்கள் என்று விளக்கினேன். ஆனால் திலீப் என்மீது வைத்திருந்த நம்பிக்கை என்னை வியக்க வைத்தது. அவர் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, முதலிரவு அன்று நான் அவள் பக்கத்தில்தான் இருந்தேன். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் அவள் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இனி எதை பற்றி பேசாதீர்கள் என்று கூறி எங்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். வீட்டுக்கு வந்ததும் திலீப் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றார். நான் என் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு கட்டிலில் படுத்தேன். என் மனம் அந்த முதலிரவு அன்று நடந்த சம்பவத்தை அசை போட்டது. நான் அறைக்குள் சென்று படுத்திருந்தபோது அந்த முதலிரவு நினைவுகள் என் நிழலாய் வந்து நின்றன. அன்று நள்ளிரவு என் வாயை மூடிய அந்த நபர் என்னை மெத்தையில் தள்ளி முத்தம் கொடுத்தது மட்டுமின்றி என் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டான். என் கணவர் திலீப் என்னிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அதைவிட வித்தியாசமாகவும் நீண்ட நாட்களுக்கு நினைவு வைத்துக் கொள்ளும்படியும் அவன் என்னிடம் நடந்து கொண்டான். அந்த சமயத்தில் இந்த இரவு இன்னும் விடியக்கூடாது என்று என் மனம் இயங்கியது உண்மைதான். ஆனால் நேரம் ஓடுவதை பார்த்துவிட்டுதான் நான் அவனை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தேன். கதவு தட்டும் சத்தம் கேட்டு என் நினைவு கலைந்தது. திலீப் வந்திருந்தார். என்ன ராதிகா, உறங்கிவிட்டாயா என்று அன்பாக கேட்டார். சுற்றுலா சென்று வந்த களைப்பில் உறங்கிவிட்டேன் என்று நான் சமாளித்தேன். அத்தை சொன்ன புகார்களை அவர் மீண்டும் கேட்பார் என்று நான் பயந்தேன். ஆனால் என்மீது இருந்த நம்பிக்கையால் அவர் அதைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மறுநாள் காலை அத்தை மீண்டும் திலீப்பிடம் வம்புக்கு சென்றார். அவளிடம் விசாரித்தாயா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று திலீப் மழுப்பினார். சண்டை முற்றவே திலீப் கோபத்தில் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் தனியாக போய்விடுவோம் என்று எச்சரித்தார். அத்தை விடாமல், நீ இப்போதே சென்றுவிடு, உன்னை நம்பி நாங்கள் இல்லை என்று கத்த திலீப் என்னை அழைத்துக் கொண்டு தனியாக சென்றுவிட்டார். சில நாட்களுக்குப் பிறகு அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. பாசத்தினால் திலீப் அவர்களை சென்று பார்த்து வந்தார். ஒரு நாள் அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்தபோது நான் தனிமையில் இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்டார். ராதிகா, நீ என் பிள்ளை மாதிரி ஒரு தாய் மகளிடம் கேட்கக்கூடாத முறையில் கேட்கிறேன். அன்று என்னதான் நடந்தது? உண்மையை சொல்லிவிடு என்றார். அப்போது திலீப்பும் அங்கே வந்தார். இனி மறைப்பதில் பயமில்லை என்று நான் முடிவு செய்தேன். சரி அத்தே, அனைத்தையும் சொல்கிறேன். ஆனால் யாரும் கோபப்படக்கூடாது, யாரையும் தண்டிக்கவும் கூடாது என்று நிபந்தனை விதித்துவிட்டு உண்மையை உடைத்தேன். முதலிரவு அன்று அறைக்குள் ஒருவன் என் வாயை மூடியது உண்மைதான். நான் பயந்து போய் பார்த்தபோது அந்த இருட்டில் என் முன்னே நின்றது கார்த்திதான். அவன் சர்ப்ரைஸ் கொடுக்க அறைக்குள் வந்து மறைந்திருந்து தூங்கிவிட்டான். விழித்து பார்த்தபோது நான் அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து விளையாட்டாக அப்படி செய்தான். நான் பதறிப்போய், இனிமேல் நான் உன் அண்ணன் மனைவி, இந்த வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளாதே என்று அவனுக்கு புரிய வைத்து யாரும் பார்க்காத நேரத்தில் அவனை வெளியே அனுப்பி வைத்தேன். கார்த்தி இன்னும் சிறுபிள்ளை, அவன் தெரியாமல் செய்ததே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று விளக்கினேன். உண்மையை கேட்டதும் அத்தை கண்கலங்கி என்னை கட்டி அணைத்துக் கொண்டார். நீ என் மருமகள் அல்ல, என் மகள்.
உன்னை சந்தேகப்பட்டதற்காக என்னை மன்னித்து விடு என்று கதறினார். திலீப் தன் அம்மாவை பார்த்து, பார்த்தீர்களா, அம்மா தீர விசாரிக்காமல் ஒரு பெண் மீது பழி சுமத்துவது எவ்வளவு தவறு என்று. என் மனைவி மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை இருந்தது என்றார். அனைத்து பிணக்குகளும் தீர்ந்த நாத்தே மீண்டும் எங்களை வீட்டிற்கு அழைத்தார். அடுத்த ஒரு வருடத்திற்குள் எனக்கு ஒரு பேரன் அல்லது பேத்தியை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசையாக கேட்க நான் வெட்கத்தில் திலீப்பை காட்டிவிட்டு அங்கிருந்து ஓடினேன். பூஜை அறைக்குச் சென்று